பேபிகார்னில் பக்கோடா வடை போடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 எடுத்துருக்கேங்க பேபிகார்னு. நல்லா பச்சை பசேர்னு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள். இதை நல்லா தொலியெல்லாம் மேத்தொலியெல்லாம் வரிசையாக உரிச்சிக்கிட்டே வரலாம். உரிக்க நல்லா விளையேறுன்னு அழகாக சோளம் இப்போ தான் வைக்கிது பாருங்கள். கருது இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை பக்கோடா வடை இந்த மாதிரி நம்ம போடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மெதுவாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெள்ளை கலரில் அழகாக இருக்குன்ட்டு. இதை மெதுவாக இருக்க பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஒரு தண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு அறப்படாது. அதனால் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு மிச்சம் பின்னாடி இருக்கிறத நம்ம அந்த கத்தியை வச்சு நம்ம சீவிக்கலாங்க. அந்த சோளத்தை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம முழு மக்காச்சோளம் தானே கடையில் ரோட்டில் எல்லாமே விற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம விற்றாங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சீவி அது எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது கூட 4 பச்சை மிளகா 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், காரத்துக்கு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடலை மாவு. இந்த வடை வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கடலை மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் கெட்டிப்படும். வடை போடுறதுக்கு நமக்கு எண்ணெயும் குடிக்கும் பார்த்தீங்களா, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இது கூட சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. 1-2 அரைச்சிக்கோங்க. அப்போத்தையே நல்லாயிருக்கும் வடை டேஸ்ட்டாக. ஒரு 80% அரைச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஒரு அடுப்பில் காயுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கோடா மாதிரி நம்ம உதுத்து விட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படி குட்டி குட்டியாக நம்ம பக்கோடா மாதிரி உதுத்து விட்டுக்கலாங்க. அது பருப்பு வடை மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு பருப்பு வடை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பருப்பு வடை இல்லை. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. பாருங்கள், நாங்கள் வந்து கிராமத்தில் அடிக்கடி இதே மாதிரி செய்வோம். எண்ணெயில் அழகாக வெந்து வருது பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் டிஷ்ஷுங்க இது. நல்லா முருகி நல்லா இப்படி இருந்தால் செவந்து வரட்டுங்க. செவந்து வந்த அப்புறம் எடுத்தோம்னா மொறுன்னு நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், அழகாக வெந்திருக்கு பாருங்கள். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதை பக்கோடா மாதிரி போட்டாச்சு. மிச்சம் இருக்க மாவை வடையாக தட்டி நம்ம போட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ ஆஃப் வேலி லீவுக்கு பசங்க வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. வடையாக தட்டி நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் தாங்க ஆச்சு. சீக்கிரமாக வந்துடுச்சு. எண்ணெயும் நம்மளுக்கு அதிகமாக குடிச்சு வரல. கொஞ்சம் 60 வயசுக்கு மேலே 65 வயசு இப்படி இருக்கவங்களுக்கு நம்ம தோசைக்கல்லில் போட்டு கூட கொடுத்துடலாம், எண்ணெயில் போடாமல். அப்படி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலும் கூட தோசை டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தான் டேஸ்ட்டுன்னு சொல்லலை, குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படின்னாலும் பார்க்க மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் வேக விட்டோடனேவும் அப்படி செவந்து வந்துடும். செவந்து வந்தோடனேவும் மொறுப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் அது அந்த கிறிஸ்பியாக இருந்தது. நம்மளுக்கு சவுக்குன்னு போகாமல் அப்படியே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், என்ன காயிருக்கு தாங்க லேட்டாகும். நம்ம வடையெல்லாம் டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. நம்ம கடலை வடை தானே சாப்பிட்ருப்போம். பேபிகார்ன் வடை சாப்பிட்ருக்கீங்களா? இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அழகாக இருக்கு பாருங்கள்.